தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திரைத்துறையினர் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தி இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். மூத்த அரசியல்வாதிகளான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா உள்ளிட்ட அவருடைய காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் தனது கர்ஜனையை உயர்த்திட்டு தன்னுடைய அரசியல் பங்கினை அயராக ஆட்டியவர் கேப்டன் விஜயகாந்த். அவர் தற்பொழுது உடல்நல குறைவால் காலமாகியிருக்கிறார். இந்த ஒரு சம்பவமானது தமிழகம் முழுவதுமாக ஒரு பெரும் ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது அவருடைய பூத உடலானது மருத்துவமனையிலிருந்து அவருடைய இல்லத்திற்கு சாலிகிராமத்தில் உள்ள அவருடைய இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பார்வைக்காகவும் அவருடைய ரசிகர்கள் மற்றும் அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் திரைத்துறையினர் பார்வைக்காகவும் அவருடைய அஞ்சலிக்காக அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே அவர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு இருமல், சளி போன்ற காரணத்தினால் மிகுந்த அவதிப்பட்டு ராமாபுரத்தில் உள்ள அதாவது நந்தம்பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று அதன் பின்பு ஒரு 15 நாட்களுக்கு மேலாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வந்திருந்தார். அண்மையில் அவர் பொதுக்குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார். தேமுதிக தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவருக்கு ரசிகர்கள் மற்றும் அவருடைய அரசியல் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பலரும் கைத்தட்டி வரவேற்பை பெற்றனர். கேப்டன் கம்பேக் கொடுத்து விட்டார், இனி கம்பேக்குடன் கேப்டன் அரசியல் களம் இறங்குவார் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூறியிருந்தார். இந்த நிலையில மீண்டும் சில நாட்கள் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் திரும்பவும் உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென நேற்று தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். திடீரென மூச்சு விடுவதற்கு சிரமமாக உள்ளது, சளி இருமல் அதிகமாக இருக்கிறது, தொடர் சிகிச்சையில் அவர் இருக்கிறார், வெண்டிலேட்டர் மூலமாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று அதிகாலை ஒரு 5 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தை கேட்டு ஏராளமான தொண்டர்கள் மற்றும் கட்சியினர்கள் அவருடைய இல்லத்தில் வந்து அழுகையுடனும் மனவேதனையுடனும் இருக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவம் பெரும் ஒரு வேதனையை அளிக்கிறது. அதாவது அரசியல் வட்டாரத்தில் மட்டும் அல்லாமல் 90 காலங்களில் இருந்து அவர் 80-90 காலங்களிலே அவர் சினிமா துறையில் மிக அதிகமாக ஒரு வலம் வந்தவராக இருக்கிறார். கருப்பு நிறத்தை கொண்ட ஒரு எம்ஜிஆர் ஆகவும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அநேக நபர்களுக்கு அவர் உதவி செய்ததாகவும் திரைத்துறையினர் சார்ந்த அநேக நபர்களுக்கு அவர் வந்து உணவு அளித்து வாரி வழங்கிய வள்ளல் என்றும் ஒரு பெயரை கொண்டவராக இருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும், அதாவது எந்த ஒரு ஷூட்டிங் சென்றாலும் அங்கு தனக்கு என்ன ஒரு உணவு வைக்கிறார்களோ அதுதான் தனக்கு கீழே இருக்க கடைநிலை ஊழியர்களுக்கும் அதே உணவை வழங்க வேண்டும் என ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டமானது அன்று முதல் இன்று வரை சினிமா துறையில் உணவு வழங்கும் ஒரு முறையை கையாண்டு கொண்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களால் தான் என பல மூத்த சினிமா ரசிகர்கள் மற்றும் மூத்த நடிகர்கள் பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில தற்பொழுது அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 வயது ஆகிறது அவருக்கு. தமிழரசன், மருத்துவமனையிலிருந்து கேப்டனின் உடலானது வீட்டிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதை பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? காலை 5 மணியிலிருந்து ஒரு 5:30 மணி அளவுக்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த நிலையிலே காலையிலேயே அவருடைய மச்சான் LK சுதீஷ் மற்றும் மனைவி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து அவருடைய அந்த இறந்து காரியங்கள் பூத உடலுக்கான கொண்டு செல்வதற்கான காரியங்களை மருத்துவமனையிலிருந்து இது ப்ராசஸ் பண்ணியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது அவருடைய பூத உடலானது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.
தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டுள்ள அந்த உடலை தற்பொழுது அவருடைய இல்லத்தில் வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் பார்வைக்காகவும், திரைத்துறையினர் பார்வைக்காகவும், தொண்டர்கள் பார்வைக்காகவும் இந்த பூத உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எங்கு அடக்கம் செய்ய போகிறார்களா இல்ல தகனம் செய்ய போகிறார்களா என்று எந்த ஒரு அறிவிப்பும் கூறப்படவில்லை. இந்த நிலையில்தான் கண்ணீரோடு கூட அவர்களுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் சாலிகிராமத்தினுடைய அவர்கள் இல்லத்துக்கு வெளியே கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் இந்த சம்பவமானது பெரும் ஒரு வேதனை அளிக்கிறது. தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் எப்படியாவது சீராகிவிடும், அவர் உடல்நலம் சரியாகிவிட வேண்டும் என பல தொண்டர்கள் அவர்களுக்கு ஆலயங்களிலும் சரி சர்ச்சைகளிலும் சரி அவர்கள் பிரார்த்தனைகள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது வயது முதிர்வு காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று மாலை இல்லை, அதாவது நாளைக்கு அவருடைய உடலானது எங்கு தகனம் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை உறுதியாக அறிவிக்கப்படும் அவருடைய மனைவி கூறுவார்கள் என்று கூறப்படுகிறது. தீபிகா.